ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கேப்பே விடாத அளவுக்கு லிப் லாக் அடிச்சிருக்காரு நம்ம நடிகை பாவனா. இவர் அடிச்சிருக்கக்கூடிய இந்த வீடியோ தான் வைரல் கண்டென்ட் ஆயிருக்கு. ஸோ பாவனாவுடைய முன்னழகும் முன்னை விட இப்போ அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ முன்னாடியே ஒரு விதமான அளவுனா இப்போ டபுள் அளவு கூடியிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்தாலும் சில நடிகைகள் ரசிகர்கள் மனசில் எப்போவுமே நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருவாங்க இல்லையா? அந்த வகையில் தான் மலையாள நடிகைகள் சில பேர் அழகுலையும் நடிப்பிலையும் நல்லா சூப்பராக நடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க நடிக்கக்கூடிய படங்களும் கேரக்டர் சூப்பராக அவங்களுக்கு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைரக்டர் மிஷ்கின் இயக்கத்தில் சித்திரம் பேசுதே அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் அறிமுகமானவர் தான் பாவனா. முதல் படத்திலே தன்னுடைய சிறப்பான நடிப்பின் மூலமாக ரொம்பவே பிரபலமானார். அதுக்கப்புறம் ஜெயம் ரவியோட இந்த தீபாவளி படத்தில் இன்னும் இந்த டாபிக் போயிட்டார். ஸோ இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் அடித்ததால எல்லா ரசிகர்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆயிட்டாரு. தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம் ஒரு சில தெலுங்கு படத்துலேயும் நடிச்சிருக்காரு. தெலுங்கு படத்தில் ஸ்ரீகாந்த், அவர் இந்த வாரிசு படத்தில் அண்ணன் நடிச்சிருப்பார்ல விஜய்க்கு, அந்த ஸ்ரீகாந்த் கூட பயங்கர கவர்ச்சியான ஒரு ஆட்டம். ஸோ தன்னுடைய இடையும் அப்புறம் சாரி கட்டியிருப்பார் ஒரு பாட்டில். அந்த சாரியில் தன்னுடைய சாரி உருவி தூக்கி போட்டுட்டு வெறும் ஜாக்கெட் அப்புறம் கீழேயோட தன்னுடைய இடை அழகும் இடைக்குழி அழகும் சூப்பராக காட்டியிருப்பார். அந்த அளவுக்கு கவர்ச்சியான பாவனாவே மாற்றிட்டாங்க தெலுங்குல. ஸோ கவர்ச்சியை காட்ட மாட்டேன்னு சொன்ன இவரையும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில 2017ஆம் ஆண்டு காரில் கடத்தி திலீப் அப்படின்ற ஒரு மூலமாக அந்த வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இவருக்கு திலீப்புக்கு எதிராக இவர் ஏதோ பேசிட்டாரு, மஞ்சு வாரியருக்கும் இவருக்கும் திலீப்புக்கும் விவாகரத்துக்கானதுக்கான காரணமே பாவனா தான் அப்படின்ற ஒரு வன்மத்தை தீர்த்துக்க பாவனாவை கார்லேயே வச்சு சீன் செஞ்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கேஸ் கொடுத்து அந்த கேஸில் திலீப் உள்ளேயும் போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பாவனாவுடைய கருப்பு பக்கங்கள். ஸோ இந்த சம்பவம் குறித்து சில நடிகைகள் சில பேர் ஓப்பனாக பேச மாட்டாங்க. இவர் ஓப்பனாக பேசி எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அவன் தெளிவாக சொன்னார். அதுக்கப்புறம் 2018 அவருடைய காதலரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஸோ டொவினோ தாமஸ் இவர் 2018 அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆனார். ஸோ அவரு நடிக்கக்கூடிய இந்த படத்தில் கமிட் ஆயிருக்காரு பாவனா. ஸோ இவங்க 2 பேர் நடிப்பில் மேலே ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். இந்த படத்தில் கிரீடம் அப்படின்ற பாடல் ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்காங்க. இதில் லிப் லாக் காட்சி இருக்கிறதா எல்லாருமே ஷாக் வச்சிருக்கு. அந்த பாடலில் நடிகை பாவனா டொவினோ, அதாவது அந்த டொவினோ ஆக்டர் கிட்ட காரில் கேப்பே விடாத அளவுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாரு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் கவர்ச்சியில் இறங்கி நடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் லிப் லாக் முக்கியமாக அது பயங்கர வைரல் கண்டென்ட் மாதிரி இருக்குது. படத்துக்கு பயங்கரமான ஒரு பூஸ்ட் ப்ரொமோஷன் மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ நடிகை பாவனுடைய இந்த காட்சியை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இந்த படத்தை பார்ப்பாங்க, அவங்களுடைய கவர்ச்சியை பார்க்கறதுக்காகவே. ஏன்னா அவங்களுடைய முன்னழகும் சூப்பராக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.